வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ தனி கொடுத்துணும் போகிறவங்க, இல்லை சிம்பிளாக வந்து இப்போ நான் தனி கொடுத்துணும் போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. லைக் கிச்சனுக்கான ஆர்கனைசர் வீடியோ பார்த்துருப்போம் இல்லையா. இன்றைக்கி திங்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டம்ளர் ஒரு செட் வந்து 100 ருபீஸில் வரும். இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த இட்லி கடாயில் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு 3 பிளேட்ஸ் இருக்குது. ஓகேவா, 3 பிளேட்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஒரு டைம் வந்து ஊற்றினாலே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைக் இதுக்கு வந்து நீங்கள் கிளாத்து ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணணும்னு தேவையே கிடையாது. டேரெக்டாக மாவு இன்செர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து இட்லி வந்து ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த குழிப்பணியார சட்டி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து ஒரு டைம் இட்லி தோசை, நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது தாளிச்சு விட்டு அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வெங்காயம், பச்சைக்கடலை பருப்பு அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இதில் வந்து லெட் இருக்கு இல்லையா, லிட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டீல் தான். இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது தவா. இது வந்து என்ன தவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊத்தாப்பம் இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக ஒரு தோசை ஊற்றிட்டு லைக் ஒரு இதில் கேரட், பீட்ரூட், ஆனியன், இன்னொன்று பொடி தோசை, இந்த மாதிரிலாம் வந்து லஞ்சுக்கு வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு கடாய். இது வந்து என்னென்னா ஒரு பிரியாணி, இந்த மாதிரி சாம்பார், ரசம், தயிர் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக குக் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தக்கையாக இருக்கும். லைக் இது வந்து குக் பண்ணும்போது அடி பிடிச்சிருமோ அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டீலு. நெக்ஸ்ட் வந்து இது என்னென்னா ஃபோக் ஸ்பூன் வந்து எல்லாத்துக்குமே வந்து இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரெட்டு இந்த மாதிரி ஆம்லேட் எல்லாம் சாப்பிடும்போது இது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்பூன் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. லைக் மசாலா ஐட்டம்ஸ்க்கு ஸ்பூன் எப்பயாச்சும் மிஸ் ஆகிடுச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கூலுக்கு கோயிங் சில்ட்ரன்ஸ்லாம் இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து சர்விங் பவுல். லைக் இப்போ நீங்கள் அடியில் இருக்கிறதுல வந்து சாம்பார், மேலே இருக்கிறதுல ரசம், அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எக் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கான லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்து சின்னதாக வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும், எங்கேயாச்சும் ரொம்ப லாங் ட்ராவல்லாம் பண்ணணும், ஒரு கொஞ்ச நாள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்னா குக்கர் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான ஒரு ப்ராடக்டாக. ஸோ இது வந்து மேக்ஸிமம் 3 லிட்டர்ஸு. ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எவ்வளோனா ஒரு 420 ருபீஸ் நினைக்கிறேன், அவ்வளோதான் வருது. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு லிட் வேணுன்னா சொல்லுங்கள், டேரெக்டாக உங்கள் டிஎம்கே நான் சென்ட் பண்ணுறேன். இது வந்து லிட் வந்து ரொம்பவே டைட்டான ஒரு பிளாஸ்டிக் தான். இது வந்து பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது என்னென்னா ஒரு கடாய். லைக் இதில் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம் இல்லையா. நீங்கள் வந்து இந்த தோசை தவா, நெக்ஸ்ட் இந்த ஃப்ரையிங் பேன்ஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பால் காய வைக்கிறதுக்காக இதுக்கான அந்த ஹேண்டிலுமே வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் வாங்கி 2 மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்குது. எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடி பிடிக்காமல் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. இதில் இருக்க ஸ்டிக்கர்ஸ் வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, லைக் நல்லா வந்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் வந்து தானாகவே வெளியே எடுத்துடலாம் நம்மளே கையிலேயே. நெக்ஸ்ட் வந்து இது என்னென்னா கரண்டி, இந்த தோசை தவா அந்த மாதிரி அந்த கரண்டி இருந்தாலும் இது வந்து ஸ்டீலில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா. ஸோ சாம்பார், ரசம் எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து தோசை இந்த மாதிரிலாம் குக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அந்த கடாய் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இதுவுமே வாங்கிக்கலாம். இது வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு இதில் தாளிக்கிறதுக்காக, இன்னொன்று வந்து தோசை இந்த மாதிரிலாம் ஊற்றுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இதில் எல்லாமே நான் வந்துட்டு வாங்கிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இது என்ன அப்படின்னா இந்த க்ரீன் செஃப் இருக்கு இல்லையா, அதோட கரண்ட் குக்கர். இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய கேஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நார்மலாக இதில் வந்துட்டு ரைஸு, பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் குக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கேஸ் வந்து கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிக்ஸி எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட். இது வந்து கண்டிப்பாக யூஸ் இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக வந்து வாங்குற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள், நான் டேரெக்டாக சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர்.